Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை கீழ்ப்பாக்கம் லோட்டஸ் காலனி காவலர் குடியிருப்பு பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை கீழ்ப்பாக்கம் லோட்டஸ் காலனி காவலர் குடியிருப்பில் தற்போது இருக்கக்கூடிய இந்த சாலையில் இருந்து வருகிறோம். இந்த சாலை குண்டும் குழியமாக உள்ளது. இந்த காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி இங்கு பலவிதமான பிரச்சனைகள் குறித்து இருக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த காவலர் குடியிருப்பு கட்டிடம் கட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது இருக்கக்கூடிய நிலையில் ஓரளவுக்கு சீரமைக்கும் பணிகளை மட்டும் செய்தால் போதுமானது என்பது குறித்து காவலர்கள் குடும்பத்தினர் தரப்பிலிருந்து தகவல் தெரிவித்து வருகின்றன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த பழங்கால காவலர் குடியிருப்பு மொத்தமாக தகர்க்கப்படாமல் புதிதாக இருக்கக்கூடிய சீரமைக்கும் பணிகளை செய்தாலே அந்த காவலர் குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய மற்ற காவலர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகள் மழை நேரங்களில் முழங்காலுக்கு மேலாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் காவலர் குடும்பத்தினர் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் தெரிவித்து வருகின்றன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த சாலை பணிகள் தீவிரப்படுத்தாமல் காக்க வைப்பது ஏன் என்பது குறித்து காவலர் குடும்பத்தினர் கேள்வி எழுப்பி வருகின்றன. பலமுறை காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் சென்னை மாநகராட்சி ஆணையர் வரை கடிதம் மூலமாக கடிதம் அனுப்பியும் இதுவரை இந்த இடங்களில், அதாவது ஈகா திரையரங்கத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய லோட்டஸ் காவலர் குடியிருப்பு சாலையில் தான் தற்போது இருந்து வருகிறோம். இந்த இடங்களுக்கு மட்டும் ஏன் செவி சாய்ப்பதில்லை என்பது குறித்து கேள்விக்குறியாக உள்ளது. உடனடியாக சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு காவலர்களுக்காகவே பொதுமக்களுக்காக உழைக்கக்கூடிய காவலர்கள் குடும்பத்தினர்களுக்கும் பயணமாக இருக்கக்கூடிய சாலைகள் சீரமைத்து தரப்பட வேண்டும். குப்பை கூடமாக இருக்கக்கூடிய அந்த சாலை துப்புரவு பணியாளர்களுக்கான தூய்மை பணியாளர்களை வைத்து சீரமைத்து தரப்பட வேண்டும். அது மட்டுமின்றி பழங்கால இருக்கக்கூடிய காவலர்கள் குடியிருப்பு இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை அகற்றப்படாமல் சீரமைக்கும் பணிகள் செய்தாலே போதுமானது. மற்ற காவலர்கள் குடியேறுவதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்பது தெரிவிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ரஃபீக்.